உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். மனசெல்லாம் உனை எழுதி. மனம் 15. வீட்டிற்குள் நுழைந்த நந்தினி கணவனை அழைத்து அவன் மடியில் அமர்ந்து கொண்டாள். நாங்க வந்தது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏன் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணீங்க என்று அவன் கழுத்தில் கரம் கோர்த்து அவள் வினவ, நீதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலேயே பாச வச்சிருந்தையே, அதை விட இந்த கொஞ்ச நாள்ல நீ என்னைக்குமே எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்க, எங்க போறீங்கன்னு கேட்டதே இல்ல. இன்னைக்கு இந்த கேள்வி புதுசா இருந்தது. அப்பவே லைட்டா வந்த சந்தேகம் பாச பார்த்ததும் இதான் விஷயம்னு புரிஞ்சிடுச்சு என்று சிரிக்க, ச்சே இவ்ளோ சிம்பிளா மாட்டிக்கிட்டேனா, இப்படி திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணி பழக்கம் இல்லல அதான் என்று அவள் மூக்கை சுருக்க அவன் அவள் தாடை மச்சத்தை தடவினான். ஏய் கைய வச்சுட்டு சும்மா இருக்கணும் என்று அவன் கையை அவள் தட்டி விட்டாள். சும்மாதானே பேபி தொட்டேன் என்று அவன் மீண்டும் தாடையில் கை வைக்க, தொடுறேன்னு ஆரம்பிச்சு அப்படியே ஏதாவது பண்ணி என்ன மயக்கிடுவீங்க இந்தர் என்று அவன் கழுத்தோடு முகம் புதைத்து அவன் கைகளை தன் கரத்தோடு இணைத்து பிடித்தாள். மீனா கிட்ட பேசிட்டீங்க போல. உங்களை அறிமுகம் பண்ண வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்ல, ஆனா அவளை அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருந்துச்சு. அதுவும் போச்சா என்று கன்னத்தோடு கண்ணம் இழைத்தாள். இப்படி ஏதாவது பண்ண வேண்டியது, அப்புறம் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு என்ன குத்த சொல்ல வேண்டியது, இதெல்லாம் நியாயமா ஏதோ என்று அவனும் மீசையால் அவளை குறுகுறு பூட்டினான். கேட்டதுக்கு பதில் என்று அவள் கன்னத்தில் கடிக்க, அட அவ உன்னை கொலவெறியா முறைச்சிட்டு இருந்தா, என் பொண்டாட்டிய காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கே, அதான் நானே அறிமுகமாயி அவளுக்கு பிரீபாஸ் தரேன்னு சொல்லி தாஜா பண்ணி உங்க சண்டைக்கு எண்டு காட் போட்டுட்டேன் என்று சிரித்த சுரேந்தரின் கன்னத்தை அழுத்தமாக பற்றிய நந்தினி, இப்படி எனக்கு பார்த்து பார்த்து செய்யற அளவுக்கு உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் இந்தர்? என்ன உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? நான் உண்மையிலேயே உங்க மேல அன்பு வச்சிருக்கேனா இல்ல உங்க பணத்துக்காக நடிக்கிறேனா? இப்படி எந்த கேள்வியோ உங்ககிட்ட இல்லையா என்று அவன் கண்களுக்குள் ஊடுருவினாள். இது எல்லாமே இருந்தது ஏதோ, ஆனா இப்ப ஒண்ணுமே இல்ல. அதுக்கு காரணம் உன்னோட கண்ணு, அதுல தெரிகிற காதல். முதல் நாள் உன்னை பார்த்தப்போ என் மேல உள்ள ஆச்சரியத்தையும் அப்புறம் அபிமானத்தையும் உணர்ந்த. ஆனா எப்போ இதுதான் வாழ்க்கை, அது என்னோடதான்னு நீ முடிவு பண்ணி பேச ஆரம்பிச்சியோ அப்போல இருந்தே என் கண்ணுக்கு தெரிகிறது வெறும் காதல் மட்டும்தான் என்று அவனும் அவள் கண்களுக்குள் கரைந்தான். இருவரும் தங்கள் உலகத்தில் ஒருவரை ஒருவர் மறந்து ஒருவராகவே உணர்ந்தனர். வரவேற்பு நிகழ்ச்சிக்கு நாள் நெருங்கிவிட திருச்சியிலிருந்து நந்தினியின் குடும்பம் சென்னை வந்தது. முதலில் பார்வதியை சந்தித்துவிட்டு இவர்கள் தங்கி இருக்கும் ஈசிஆர் வீட்டிற்கு வந்ததும் தர்ஷினிக்கு கால்கள் தரையில் பாவவில்லை. அக்கா எவ்வளோ பெரிய வீடு, அங்க பாரு ஃபவுண்டைன், ஐயோ எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல், அக்கா நானும் இங்கே உன்னோட இருந்துடவா என்று கேட்க வினோத் அவள் தலையில் ஓங்கி குட்டினான். ஏண்டி அறிவிருக்கா உனக்கு? இன்னும் 4 மாசத்துல கல்யாணம். அங்க விருதுநகர்ல உன் பெருச வீடும் 3 கட்டுக்கு அவ்வளோ பெருசா இருக்கு. எவ்வளோ பெரிய பம்பு செட்டு, தொட்டி, கிணறுன்னு என்னடி இல்ல அங்க? அது போலவேதானே நம்ம வீட்லயும். ஏண்டி எவ்வளவு இருந்தாலும் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பொருள் தான் பிடிக்குமா என்று கோபம் கொள்ள, அண்ணா என்ன இருந்தாலும் அதெல்லாம் பழையது, ரொம்ப ஓல்டு ஃபேஷன். இங்க பாரு வீடு பளிங்கு மாதிரி இருக்கு, அதான் சொன்ன, அதுக்கே என்ன குட்டின? நீ இப்படி பண்ணியே என்ன வளர விடாம பண்ணிட்டடா கொடுமைக்கார என்றவள் அவனை அடிக்க துரத்த அவன் நிற்காமல் ஓடினான். திடீரென்று யாரோ ஒரு பெண் மீது மோதி கீழே விழ இருந்தவன் நூல் இலையில் சுதாரித்து நின்றான். ஆனால் இடிக்காத அந்த தவறுக்காக அவனை நோக்கி நீண்ட கரத்தை வேகமாக பற்றினாள் நந்தினி. ஹே, who are you? That idiot hit me என்று அவள் மீண்டும் வினோத்திடம் பாய, இம்முறை பலமாகவே அவளை தடுத்தவன், Who the hell are you? What are you doing in my house? என்று மார்பின் குறுக்கே கை கட்டி நந்தினி கேட்ட துணியில் அவள் சற்று தடுமாறினாலும், ஐம் நளினா, சுரேன்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் என்று கூறி கண்ணில் இருந்த குளிர் கண்ணாடியை எடுத்தாள். கோ ஆக்ட்ரஸ் நளினா என்று தர்ஷினி முன்னே வர, சோ வாட்,
அவங்க ஆக்ட்ரஸா இருக்கட்டும் இல்ல டான்சரா இருக்கட்டும், ஹெல் வித் ஹர் ப்ரொஃபஷன். ஹவு டேர் ஷீ என்று நந்தினி கையை முறுக்கிக் கொண்டு முன்னே வந்தாள். அதற்குள் சுரேந்தர் வந்துவிட அவன் நளினாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஏதோ ஏன் டென்ஷனா இருக்க என்று மனைவியின் முகத்தை வைத்தே பிரச்சனையை இனம் கண்டான். நடந்ததை சுருங்க சொன்னவள், ஏன் முன்னாடியே என் தம்பிய செய்யாத தப்புக்காக அடிக்க வர்றா? இங்க பாருங்க இந்தர், ஐ டோன்ட் லைக் ஹர் என்று முகத்துக்கு நேராகவே சொல்லிவிட, ஈவன் ஐ என்று சிரித்த சுரேந்தர், கேட்டியன்லைன்னா என்னமோ கட்டுப்பெட்டி கிராமத்துக்காரி, திட்டினாலே ஓடிடுவா, அப்புறம் என்ன மடக்க உனக்கு தெரியும்னு ஏதோ சீரியல் டயலாக் எல்லாம் பேசுன, ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா என்று ஏளனமாக பேசிய சுரேந்தர், நான் பேச்சுலரா இருக்கும்போதே உன்னை என்கிட்ட நெருங்க விட மாட்டேன். இப்ப எனக்கு கல்யாணமும் முடிஞ்சு என் ஒய்ஃப் என்னோட இருக்கும்போது நான் உன்னை அலோ பண்ணுவேன்னு நினைச்ச பாரு, ஹவு சில்லி யூ ஆர் என்று சொன்ன சுரேனை ஒருமுறை அழுத்தமாக பார்த்த நந்தினி, ஹலோ நளினா மேடம், வில் யூ பிளீஸ் லீவ் திஸ் பிளேஸ், எங்க ஃபேமிலி டைம் இப்போ என்று சொல்லி அவளிடம் வாசலை நோக்கி கரம் நீட்டினாள். என்ன நந்தினி, வீட்டுக்கு வந்தவங்கள வெளியில போன்னு சொல்றதா நாகரிகம் என்று அப்போதுதான் அங்கே வந்த பாலச்சந்திரன் வினவ, ஆனா யாரை எங்க வைக்கணும்னு நான் சொல்லி தாங்க வளர்த்திருக்கேன். வேண்டியவங்களுக்கு வஞ்சனை இல்லாம கொடுப்பா, வேண்டாதவங்களுக்கு யோசிக்காம கத்திரி போட்டுடுவா, அதுதான் நல்லதும் கூட என்று பொறுமை பறந்த நிலையில் மகளுக்காக பேசினார் சகுந்தலா. அக்கா சொல்றதா கரெக்ட் மாமா. நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி பேசும்போது நந்தினி எங்க இருக்கான்னு இவ விசாரிக்கிறது கேள்விப்பட்டு வேகமா இங்க வர்றதுக்குள்ள இவனுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டா என்று சுரேன் விளக்கம் கொடுக்க, அதே நேரம் சேகர் வேகமாக அங்கே வந்தார். சார் என்று ஆரம்பித்தவர் நளினா நிற்பதை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டார். ஏன் மேடம் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க? சாருக்கு உங்க பிரசன்ஸ் எம்பராசிங்கா இருக்கும்னு சொல்லியும் இப்படி வீடு வர வர்றீங்களே என்றவளை வாசல் பக்கமாக மரியாதையாக அழைத்தான். ஆனால் அவளுக்கோ சுரேன் மேல் கொண்ட மோகம் அவன் நந்தினியை அணைத்து நிற்பதை பார்த்ததும் அவளை ஒதுக்கி தான் அங்கே நிற்க வேண்டும் என்ற எண்ணம். அவள் முகத்தில் அப்பட்டமான பொறாமை தெரிந்தது. பாலச்சந்திரன் நடுக்கத்துடன் தன் மகள் பக்கமாக வந்து அவள் கையை தன்னோடு இழுத்து கொண்டார். எஸ், இப்படி உன் பொண்ணை கூட்டிட்டு போயிடு, சுரேந்தர் இஸ் மைண்ட் என்று கத்திய நளினாவை அடக்கி அனுப்புவதற்குள் சுரேனுக்கும் சேகருக்கும் போதும் போதும் என்றானது. அனைவரும் வீட்டிற்குள் வர நந்தினி சமையலறை ஊழியர்களிடம் 4 காஃபி, 1 பால், 2 ஸ்பெஷல் ஜூஸ், லார்ஜ் கிளாஸ் என்று சொல்லி சிரிக்க, சுரேன் அவளை முறைத்தான். என்ன முறப்பு, ஒரே ஒரு ஆளு, அவளை அனுப்ப 2 பேரும் பட்ட பாட்டை பார்த்ததோ சிரிப்பு வந்துச்சு எனக்கு என்று சத்தமாக சிரித்தவாறு, இதுல மேடம் சுரேந்தர் கேர்ள் ஃப்ரெண்டா, என்கிட்ட அப்படி சொல்லிதான் இன்ட்ரோ ஆகுறா, புல்ஷிட். எனக்கு என் புருஷனையும் தெரியாதா? அவரோட இத்தனை வருஷ வாழ்க்கையில எவ்வளவு கிளீன் தெரியாதா? வந்துட்டா என்ன கிளப்ப. நான் இப்பதானே வந்தேன், இத்தனை வருஷமா அவர் சும்மா தானே இருந்தாரு என்று சிரிப்பில் ஆரம்பித்து கடுப்பில் முடித்தாள் நந்தினி. விடுங்க மேடம், அவங்க இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க, நாம தான் கவனமா இருக்கணும் என்று சேகர் சொல்லிவிட்டு விடைபெற மறுபடி வரவேற்பு விழா மூடுக்கு அனைவரும் வர சற்று நேரம் பிடித்தது. மாலை விழா என்கின்ற நிலையில் சுரேன் சற்று பதற்றமாக உலா வருவதைக் கண்ட நந்தினி அவனை அறைக்குள் இழுத்துச் சென்றாள். என்ன ப்ராப்ளம் இந்தர், ஏன் டென்ஸ்டா இருக்கீங்க என்று கேட்டதும், இல்ல யாராவது இன்னைக்கு நம்ம அப்பியரன்ஸ் ஏஜ் வச்சு பேசிடுவாங்களோன்னு யோசனையா இருக்கு எது என்று கூறிய சுரேன் நந்தினி மணந்து கொண்டதும் தவிப்பில் நின்ற சுரேந்தராக மாறியிருந்தான். இப்ப என்ன, நமக்குள்ள உள்ள வயசு வித்தியாசம் யாருக்கும் தெரியக்கூடாது, அவ்வளவுதானே. வாங்க, மேக்கப் மேன் கிட்ட பேசுறேன், லைட் ஷேட் பிளாக் டை அடிச்சுக்கோங்க என்று முகத்தை தூக்கி வைத்து கூறினாள். ஐயோ, அது என்னையே வித்தியாசமா காட்டும், யாருக்கு என்ன அடையாளம் தெரியுமோ என்னவோ என்று சுரேன் விழிக்க, தெரியுதில்ல இந்தர், ஒண்ணு உங்க ஒரிஜினாலிட்டியோட இருங்க, இல்ல யோசனையா இருந்தா மாறிடுங்க. நேரா ஸ்டேஜுக்கு போனாதான் உங்க மாற்றம் எல்லாருக்கும் சட்டுன்னு தெரியும். இதுவே நீங்களே எல்லாரையும் வாசல்ல வெல்கம் பண்ணா அது மேடையில பார்க்கும்போது பழகி போயிருக்கும் என்று இரண்டுக்கும் அவள் விளக்கம் கொடுக்க, ஒரிஜினலா இருக்க ஆசை, ஆனா இன்னைக்கு நம்மளோட பிக் டே, இதுல யாரும் உன்னை சங்கடப்படுத்துற மாதிரி பேசிடவே கூடாது, அதுக்காக எதுவுக்காக நான் டை போட போறேன்
என்று வேகமாக முடிக்கு சாயமடிக்க சென்றான் சுரேன். நீங்க எப்படி இருந்தாலும் ஐ லவ் யூ இந்தர் என்று அவன் போகும் திசை பார்த்து நந்தினி சத்தமாக உரைக்க வினோத் அதை கண்டு வாய்விட்டு சிரித்தான். தம்பியின் முன்னே நாணத்தோடு நின்றவள், டேய் போய் ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்காரனா ஏதாவது வேலையை பாருடா, என் வாயை பார்த்துட்டு நிக்கிறான் பாரு என்றவனை துரத்தியவள் அவளும் ஓடிச் சென்று அறைக்குள் மறைந்தாள். இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்.